ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போக பிள்ளைங்க தயாரா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும்னா நல்லா படிச்சவங்கள கேளுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாருங்க. சொந்தக்காரங்க கிட்ட போய் கேட்காதீங்க. நீங்க ஆலோசனை தான் கேட்க போவீங்க. பணம் கேட்க வந்துட்டாங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க மனசுக்குள்ளேயே. உங்களையே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்றது எதுவும் அவங்க காதுல விழாது. தேவையில்லாம பீரோல இருக்க பொருள்லாம் வட்டி கடையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு மனவேதனையோட வரணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாரையும் போயிட்டு கையேந்தி யாருக்கிட்டயும் போயிட்டு கையேந்தி நிக்காதீங்க. எங்க சொந்தக்காரங்கலாம் அப்படி இல்லப்பா. நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்கங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லவங்க தான். நல்லதுதான் செய்வாங்க. நல்ல உதவி செய்வாங்க. நல்லது கெட்டதுக்கு வருவாங்க. நல்ல ஆலோசனையும் குடுப்பாங்க. ஆமாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க. நம்மள விட இவங்க நல்லா இருந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க படிச்ச காலேஜ்ல இவங்க பிள்ளைங்க படிச்சிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க படிச்ச படிப்பை கூட இவங்க தொற்றக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கும் ஒரு படி கீழவே என்ன செய்யணுமோ அது எல்லாமே உங்களுக்கு செய்வாங்க. அதனால உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு உங்க நிலைமையை புரிய வச்சு அவங்க என்ன படிக்கிறாங்க கேட்டு அதுக்கு ஏத்தது போல நீங்க அரேஞ்ச் பண்ணி படிக்க வைங்க. ஏன்னு சொன்னா ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டா கூட நாளைக்கு அந்த பிள்ளைங்க அவங்க திறமையால படிச்சு வெளியில வந்துட்டாங்கன்னா நான் தான் இந்த குடும்பத்தையே வாழ வச்சேன்னு சொல்லிடுவாங்க. அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். யார் மனசாவது புண்பட்டு இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.